अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகர் இளமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபாம் श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலேயும் தற்போது நாம் அனுபவித்து வருகின்ற நாத பத்ததி என்கிற 14வது பத்ததி, இந்த பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அத்தனையும் அந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய நாதம், அந்த ஓசை இருக்கிறதே, அதனுடைய பெருமையை தெரிவிப்பதாக இது அமைந்திருக்கிறது. அந்த கிரமத்திலே இப்பொழுது பாதுகா சகஸ்ரத்தினுடைய 429வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இடையிலே எப்பொழுதாவது ஊடல் ஏற்படும், பிரணய ரோஷம் என்று சொல்லுவார்கள், அதாவது பொய்க்கோபம், அது அன்பினாலே ஏற்படக்கூடிய ஒரு கோபம். அது அப்படிப்பட்ட கோபம் ஏற்படுகிற பொழுது அந்த கோபத்தை போக்கடிப்பதற்கு ஒரு மந்திரம் உச்சரிக்கணும் இல்லையா? அதுபோல இந்த பாதுகையினுடைய ஒலி அமைந்திருக்கிறது. அவர்களுடைய கோபத்தை ஓட்டுகின்ற மந்திரம் போலே அந்த மந்திரத்துக்கு ஆரம்பமாக பிரணவத்தை சொல்ல வேண்டும். அந்த பிரணவத்தை போல இருக்கிறது இந்த ஒலி என்று இப்படி இந்த ஸ்லோகத்திலே ஒரு உத்பிரேட்சையை தெரிவிக்கிறார். பிராயः பதாவனி விபோஹோ பிரணயாபராதே மானக்ரஹம் சமயிதும் மகிஷீ ஜனானாம் உச்சாரயந்தி நினதைஸ்தவ கர்ப்பரத்னானி உத்காதமக்ஷரம் உபாஸ்ரய பாரதீனாம். பிராயா என்னால் அது உத்பிரேட்சைக்கு உண்டான சொல்லுது. பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கிறது, தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறது? பதாவனி, ஹே பதாவனி, எம்பெருமானுடைய பாதுகையே என்று சொல்றார். அது விபோஹோ பிரணயாபராதே. விபோஹோ அந்த எம்பெருமானுடைய பிரணயாபராதம் என்னால் என்ன? ஏதோ சின்ன தவறு, நான் வருகிறேன் என்று, சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு, ஏதோ ஒரு ராஜாவானவன் என்ன பண்ணுவன், அந்த புறத்தில் நான் சீக்கிரம் வருகிறேன்னு சொல்லுவன். ஆனால் ஏதோ ராஜ்ய காரியங்கள், யாராவது பெரிய மனிதர்கள் அவனை பார்க்க வேண்டும் என்று வந்து விட்டால், அவர்களோடு கொஞ்ச நாள் பேசி கொண்டிருந்தால் நேரம் போனதே தெரியவில்லை. இவன் வருகிறேன் என்று சொன்ன நாளையை காட்டிலும் வெகு நாழிகை கழித்து அந்த புறத்திற்கு செல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே அங்கே இருக்கிற அந்த பத்தினிமார்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. சொன்ன சமயத்திலே வரவில்லை. சொல்லுகிறாள் திருமங்கை ஆழ்வாராகிற பரகால நாயகி, சொல்லாதொழியீர் சொன்ன போதினால் வாரீர் எல்லே இதுவன் இதுவென் இதுவென்னோ. ஊடல் பதிகம் காதில் கடிப்பட்டு என்று பெரிய திருமொழியிலே ரொம்ப அழகா இந்த மாதிரி சொல்லி இருக்கிறது. நிறைய 10 பாட்டிலே இந்த மாதிரி பிரணய ரோஷம் தலையெடுத்து நாயகி சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் அவர் திருமங்கை ஆழ்வார் காட்டினார். அதுபோல குலசேகர ஆழ்வார், நம்ம ஆழ்வார் ஆகியோரும் கூட ஊடல் பதிகங்களை அருளி செய்திருக்கிறார்கள். இப்படி எம்பெருமானிடத்துல பிராட்டி ஊடல் கொள்ளுகிறாளாம். விபோகோ பிரணயாபராதே. அப்பொழுது என்ன ஆகிறது என்னால், மகிழீஜனானாம் மானக்கிரகம் சமயித்தும், அந்த மகிழீஜனானாம்
அந்த மகாலட்சுமி முதலான பத்தினிமார்கள் இருக்காளோ இல்லையோ, அவர்களுடைய மானக்கிரகம், மானம் என்கிறது ஒரு பிசாசுன்னு சொல்றா. கோபமாகிற கிரகம் பிசாசு. கோபம் என்கிறது ஒரு பிசாசு போலதான். உண்மையிலே நமக்கெல்லாம் அது என்ன பண்ணு, கோபம் வந்தால் நம்மை ஒரு ஆட்டி வைத்து விடுகிறது அல்லவா. என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்கிற கூட தெரியாமல் போய்விடுகிறது. உடனே அந்த சமயத்தில் என்ன சொல்லுகிறான், நான் என்ன பண்றது, கோபத்தினுடைய வசத்துல இருந்தேன், அதனால ஏதோ சொல்லிவிட்டேன்னு சொன்னால், இப்போ கோபம் என்கிறது ஒரு பிசாசு போல இவன் மேல ஏறி உட்கார்ந்து கொண்டு இவனை ஆட்டுகிறது அல்லவா. அதனால இங்க அந்த சப்தத்தையே உபயோகப்படுத்துகிறார் வேதாந்த தேசிகன். மானக்கிரகம் சமயித்தும், அந்த கோபமாகிற பிசாசு, அந்த பிராட்டிக்கு ஏற்பட்ட கோபமாகிற பிசாசு இருக்கிறது, அதை ஓட்டுவதற்கு என்ன பண்ணுகிறதா இந்த பாதுகை, நினதைஹி நினதைஹி, தன்னுடைய சப்தங்களாலே அந்த பிசாசை ஓட்டுகிறது. இப்படி ஓட்டுற பொழுது முதல்ல என்ன பண்ணணும்னா, ஏதோ சில வார்த்தைகளை சொல்லணும். இந்த வார்த்தையை ஆரம்பிக்கச்சே முதல்ல சுபமா என்ன ஆரம்பிக்கணும்னா அதைத்தான் சொல்றார். பாரதீனாம் உத்காதம் அக்ஷரம் பிராயஹா உச்சாரயந்தி. பாரதீனாம் உத்காதம், இந்த வேத சொற்களினுடைய ஆரம்பம், அந்த ஆரம்பம் என்னால் பிரணவம், ஓம் என்கிற பிரணவம், அதை சொல்லுவது போலே இருக்கிறது இந்த பாதுகையினுடைய ஓசை என்கிறது. அந்த அதாவது பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஏற்பட்ட பிரணய கோபத்திலே பிராட்டிக்கு ஏற்பட்டதான கோபத்தை விரட்டுவதற்காக இந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய சுபமான ஒலி அந்த கோபத்தை விரட்டுகிறது. அந்த ஒலி எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, வேதத்தை தொடங்குகிற பொழுது பிரணவத்தை சொல்லுவது போலே அப்படிப்பட்ட ஒலி என்றோ இந்த பாதுகையிலே இருக்கிறது என்று ஒரு அற்புதமான உத்பிரேட்சையை இந்த ஸ்லோகத்திலே காட்டி அருளினார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 430வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், யோகம் பண்ணுகிறவர்கள் எம்பெருமானை தன்னுடைய நெஞ்சுக்குள்ளே தியானம் பண்ணுகிறார்கள். அப்படி பண்ணுகிற பொழுது அவள் என்ன பண்ணாலும் அந்த சுவாசத்தை எல்லாம் பந்தம் பண்ணுவா. அதாவது இந்த பிராணவாயுவை கூட நிறுத்தி வைப்பார்கள் அவர்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு சக்தி ஏற்படுகிறது. அப்போ அந்த பிராணவாயுனுடைய சப்தமும் ஓய்ந்திருக்கிற காலத்தில் எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து எழக்கூடிய இந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய சப்தம் மிக இனிமையாக அவர்களுடைய காதிலே விழுகிறது. அதை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று. எம்பெருமானை யோகத்திலே அனுபவிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டுவதாக இந்த பாதுகையினுடைய ஒலி இருக்கிறது என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அந்தச்சரேஷு பவனேஷு ஜிதேஷ்வபிஜ்ஞாஹ பிரத்யங்முகீம் பரிணமய்ய மனப்பிரவருத்தியம் ஆஸ்வாதயந்தி சரசம் மணிபாதரக்ஷே நாதாவசான சமயே பவதி நிநாதம். என்ன சொல்ல, அந்தச்சரேஷு பவனேஷு, நம்முடைய உயிர் உடலுக்கு உள்ளே அப்படி காற்று போய் போய் வெளியில வருகிறது. இந்த சொல்லுகிறோம் இல்லை, பிராணவாயுன்னு பேர் சொல்லுவா. அதுக்கு நன்னா அதற்கு இழுத்து விட வேண்டும். அந்தச்சரேஷு பவனேஷு ஜிதேஷு, அது ஜிதேஷு என்னால் தங்களுடைய வசப்படுத்தி விடுகிறார்கள். மூச்சை எவ்வளவு இழுக்க வேண்டும் எவ்வளவு விட வேண்டும் என்று அதையெல்லாம் அவர்கள் தங்களுடைய சுவாதீனத்திலே கொண்டிருக்கிறார்கள் என்று இப்படி கூட சொல்லுவதுண்டு. இப்படி கூட சில பேர் சொல்லுகிறார்கள். உண்மையா பொய்யா என்கிறது ஆராய்ச்சிக்குரியது. ஒருத்தனுடைய ஆயுள் எவ்வளவு என்கிறது எதை வைத்து தெரியுமோ, இத்தனை மூச்சு விட வேண்டும் என்றுதான் அவனுக்கு ஆயுள் எழுதி வைத்திருக்கிறது. நாம் ஏதோ வயது ஆண்டு மாதம் நாள் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அதெல்லாம் இல்லை. சில பேர் இப்படி சொல்லுகிறார்கள். மூச்சு எவ்வளவு மூச்சு விட வேண்டும் என்பதுதான் இவனுக்கு கணக்கு. ஒரு ஆயுசுல இவனுக்கு இவ்வளவு மூச்சு என்று எழுதி வைத்திருந்தால், அப்ப என்ன பண்ணணும்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மூச்சை நன்றாக இழுத்து அதிகமாக நாழிகை விட்டு விடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு ஆயுசு அதிகமாகிறது என்றெல்லாம் கூட சொல்லுவார்கள். அதெல்லாம் ஆயுர்வேதத்துல சாஸ்திரங்களிலே சொல்லக்கூடிய விஷயம். அது நாம் என்ன பண்ணுகிறோம், அடிக்கடி மூச்சை சீக்கிரமே விட்டு விட்டால் அந்த காலம் முடிந்து விடுகிறது. ஆனால் ஒரு 4 மூச்சு விடுகிற காலத்துல ஒரு மூச்சை விட்டானால் அப்பொழுது அவனுக்கு ஆயுள் நீளுகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த யோகிகளாயிருப்பவர்கள் அந்த மூச்சை கூட கட்டுப்படுத்துவார்கள். அந்தச்சரேஷு பவனேஷு அபிஜ்ஞாஹ ஜிதேஷு. ஜிதேஷு என்னாலன்னா நன்றாகத்தை வெற்றி பெற்று வைத்திருக்கிறார்கள். இந்த பிராணவாயுவை கூட தங்களுடைய வசத்திலே கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொண்டிருக்கிற பொழுது
பிருத்யங்முகீம் பரிணமையா. அந்த சமயத்தில் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அந்த வாயுவை தன்னை அடக்கி வைக்கிறார்கள் உள்ளுக்குள்ளே. மனப்பிரவிருத்தியம், அந்த மனசையும் கூட அந்த சமயத்திலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்னால் அதை தங்களுக்கு உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அது நன்றாக மனசனுடைய வியாபாரத்தை ஆத்ம விஷயமாக, அதாவது பிரத்யங்முகீம் ஆக இவர்கள் அந்த தங்களுடைய மனத்தை பிராணவாயுவை தங்களுடைய வசத்திலே கொண்டவர்களாய் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்னால் மனப்பிரவிருத்தியும் பிரத்யங்முகீம் பரிணமையா, அப்படியே மனசை இந்த ஆத்மாவிலே செலுத்தி அதை அடக்குகிறார்களாம் அந்த முனிவர்கள். அப்படி அவர்கள் செய்கிற பொழுது அந்த பிராணவாயுனுடைய சப்தமும் நின்று விடுகிறது அந்த சமயத்திலே. அப்பொழுது பவதி நிநாதம், அந்த பாதுகையினுடைய ஓசை இருக்கிறதே, அதை நாதாவசான சமயே அந்த தன்னுடைய பிராணவாயுவனுடைய ஓசையும் அடங்கி கிடக்கிற பொழுது பவதி நிநாதம், உன்னுடைய அந்த இனிமையான ஒலி இருக்கிறதே, அதை சரசம் ஆஸ்வாதயந்தி, மிகவும் இனிமையாக அனுபவிக்கிறார்கள், பிரீத்தியோடு அனுபவிக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே காட்டி அருளினார். அடுத்தது 431வது ஸ்லோகம். இந்த 431வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த இரண்டு திருவடிகளுக்கும் கூட இடையிலே ஏதோ சில சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சர்ச்சை தான் ஓசையாக வெளியிலே வருகிறது என்று ஒரு விதம், ஒரு உத்பிரேட்சை, கற்பனை போல தெரிவிக்கிறார். தாட்சிண்யமத்ர நியதம் நியதா சுதாஸ்மின் இத்யுத்கதோ நியதமச்சுதபாதரக்ஷே பிரத்யேக சம்ஸ்ருத பதஸ்துதயே பவத்யோः சங்கர்ஷவாதைவ மத்தியமணி பிரணாதா. அதாவது எம்பெருமானுக்கு வலது திருவடியிலே இருக்கக்கூடிய பாதுகை அது வலது பாதுகை, இடது திருவடியிலே இருக்கக்கூடிய பாதுகை அது இடது பாதுகை. இந்த இரண்டு பாதுகைக்கும் ஒரு சின்ன விசாரம் ஏற்படுகிறதாம். என்ன சொல்றார்? அது எப்படிப்பட்ட பாதுகை என்னால் அச்சுதபாதரக்ஷே, அடியவர்களை கைவிடாதவனான எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை திருவடிகளை விடாமல், அது கால் விடாமல் எப்பொழுதும் அந்த திருவடியிலேயே இருக்கிறது. அது பாதுகை. அது என்ன சொல்றார்னா பவத்யோஹோ பவத்யோஹோ மத்தியமணி பிரணாதா, அந்த உங்களுடைய ஓசை, உங்கள் பவத்யோகோ என்னால் உங்கள் இருவருடையான்னு அர்த்தம். அது ரெண்டு பாதுகை இல்லையா, அது நடுவில் இருக்கக்கூடிய சப்தம் அது எத்தை தெரிவிக்கிறது என்று சற்று ஆராய்ந்து பார்த்தால் என்ன, எனக்கு இதுதான் என்னிடத்துல இருக்கிறது தான் விசேஷம் அப்படின்னு வலது பாதுகை தெரிவிக்கிறது. இல்லைன்னா என்னிடத்துல இருக்கிறது தான் விசேஷம் என்று இடது பாதுகை தெரிவிக்கிறது. என்ன இருக்கிறது ரெண்டு இடத்துலையும் என்று பார்த்தால் பிரத்யேக சம்ஸ்ருத பதஸ்துதையே, என்ன இருக்கிறது ரெண்டு பேர் இடத்துலையும் அப்படின்னா தாக்கிண்யமத்ர நியதம் நியதா சுதா அஸ்மின், அதாவது தட்சிணம், தட்சிணம் என்னால் வலது பக்கம், அந்த வலது பக்கத்தில் இருக்கிற பாதுகை தட்சிண பாதுகை. அப்ப தட்சிண பாதுகையின் இடத்துல என்ன இருக்கிறதுனா தாக்கிண்யம்ன்ற, அது ரொம்ப சப்தத்துல ரொம்ப சுவாரஸ்யம். அது தாட்சிண்யம்னு அர்த்தம், தட்சிணம் தெற்கு வலதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அது இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா அடியவர்களிடத்துல ஒரு தாட்சிண்யம் என்று அர்த்தம் கொள்ளலாம். ஆக வலது பாதுகைக்கு தாட்சிண்யம் இருக்கிறதா, இடது பாதுகைக்கு என்ன இருக்கிறதுன்னு கேட்டா நியதா சுதா அஸ்மின், சுதாஸ்மின் இடது பாதுகையில அது அதுலேருந்தான் எம்பெருமானுடைய திருவடிகளிலிருந்து அமிர்தம் பிரவகிக்கிறது. விஷ்ணோ பதே பரமே மத்வ உற்சாக என்று வேதம் தெரிவிக்கிறது. அதாவது இடது திருவடியிலிருந்து அது அமிர்தம் பெருகுகிறதுன்னு சொல்றான். அப்போ வலது திருவடியிலே தாட்சண்யம் இருக்கிறது, இடது திருவடியில அமிர்தம் இருக்கிறது. இது வலது திருவடி என்ன சொல்லுகிறது, தாட்சண்யம் தான் வசத்தின்னு சொல்றது, இல்லையில இந்த அமிர்தம் தான் வசத்தின்னு இடது திருவடி பாதுகை சொல்றதா. இப்படி இவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இது இருக்கிற சங்கர்ஷவாதம், அதாவது ஒருவருக்கொருவர் அந்த விவாதப்படுகிற வாதம், அதுதான் இப்படி மணிபாதுகையினுடைய ஓசையாக எழுகிறது போலே என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிபாதம் ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।